ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சோயா பிரியாணி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இந்த பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு புல்லட் அரிசி எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த புல்லட் அரிசி தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக எந்த அரிசி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே அரிசியை எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2 டைம் நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் இதை ஊற வைக்கலாம். இது ஊறட்டும். இப்போ நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பு 1 கப்புக்கு நீங்கள் சோயா எடுத்துக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, சூடான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விடலாம். சோயா நல்லா ஊறி வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், சோயா நல்லா உப்பி வந்துட்டுருக்கு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா நான் 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்ருக்குறேன். உங்களோட மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதுவும் சேர்த்துட்டு, இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா சேர்த்துட்ருக்குறேன். அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதுவும் சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மாதிரி உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் 1 துண்டு பட்டை, அப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகி வரணும். இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துட்ருக்குறேன். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி 1 துண்டு இஞ்சியும் அப்புறமா ஒரு 7லேருந்து 8 பூண்டும் சேர்த்து தட்டி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அப்புறமா ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு, கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண புதினா இலை, அப்புறமா பொடிசாக கட் பண்ண மல்லி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியும் நல்லா குழைவாக வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்த சோயாவை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. சோயா ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கணும். நான் எடுத்துகிட்ருக்கிற அரிசிக்கு 2.25 கப்பு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் எடுத்துகிட்ருக்கிற அரிசியை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர்றது வரைக்கும் இதை வேக வைக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சோயா பிரியாணி சூப்பராகவே வந்துட்டுருக்குது. இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.